all 2022 நடந்த குரூப் 1 மெயின்ஸ்ல உள்ள ஆப்டிடியூட் கொஸ்டினா ஒவ்வொரு கொஸ்டின் ஒவ்வொரு வீடியோல பார்த்துட்டு வரோம். ஸோ அதை பேஸ் பண்ணி 10 மார்க்ல செகண்ட் கொஸ்டினா என்ன கேட்டிருக்காங்க, செகண்ட் கொஸ்டினா கேட்டதில்ல 2 சப்டிவிஷனா கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். Man sells 2 wrist watches at cost of 864 rupees each. On one he gains 8% profit, on the other he loses 10%. So find the gain or loss percentage on the whole அப்படின்னு கேட்காங்க. 2 ரிஸ்ட் வாட்ச் விற்கிறாரு, ரெண்டுமே வந்து 864 rupees அப்படிங்கிற பிரைஸ்ல விற்கிறாரு. ஒரு வாட்சை விற்கும் போது 8% அவருக்கு லாபம் கிடைக்குது, இன்னொரு வாட்சை விற்கும் போது 10% லாஸ் ஆகிடுறாரு. ஸோ 2 வாட்சையும் சேர்த்து அவருக்கு ப்ராஃபிட் ஆகியிருக்கா லாஸ் ஆகியிருக்கா, அப்படி எது ஆகியிருக்கோ, ப்ராஃபிட் ஆகியிருந்தா ப்ராஃபிட்டோட பெர்சன்டேஜ், லாஸ் ஆகியிருந்தா லாஸோட பெர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. ஸோ இப்போ சொல்யூஷன் பார்ப்போம். கிவன் வந்து என்னன்னா செல்லிங் பிரைஸ் ஆஃப் அ வாட்ச் வந்து 864 each. On one he gains 8%, another he loses 10%. To find gain or loss percentage, ஃபார்முலா பாத்தீங்கன்னா காஸ்ட் பிரைஸ் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் பை 100 பிளஸ் ப்ராஃபிட் இன்டூ 100. இது வந்து என்ன ப்ராஃபிட் ஆயிருந்தோம்னா, இதே லாஸ் ஆகி இருக்குன்னா அதுக்கு என்ன ஃபார்முலானா காஸ்ட் பிரைஸ் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் டிவைடட் பை 100 மைனஸ் லாஸ் இன்டூ 100 அப்படின்னு போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் வாட்ச் வந்து நமக்கு ப்ராஃபிட் தான் ஆகிருக்கு. ப்ராஃபிட் ஆகிருக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல வந்து சப்ஸ்டியூட் பண்ணா காஸ்ட் பிரைஸ் வந்து 800ன்னு கிடைச்சிடும். செகண்ட் வந்து நமக்கு லாஸ் ஆகிருக்கு. ஸோ செகண்ட் ஃபார்முலால வந்து இருக்க வேல்யூஸ் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணா 916 நமக்கு வேல்யூ கிடைக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வாட்சோட காஸ்ட் பிரைஸ் வந்து 800, செகண்ட் வாட்சோட காஸ்ட் பிரைஸ் வந்து 960. ஸோ ரெண்டுத்தோட காஸ்ட் பிரைஸும் ஆட் பண்ணா 1760. இதே 2 வாட்ச் 864ன்னு ஒவ்வொரு வாட்சும் 864ன்னு வித்துருக்காங்க. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 1728. ஸோ 1760க்கு உள்ள காஸ்ட் பிரைஸ்ல உள்ள வாட்சஸ் வந்து 1720க்கு வித்துருக்காங்க. ஸோ இது ஆப்வியஸா லாஸ் தான் ஆகியிருக்கு. லாஸ் எவ்வளோ 32 rupees லாஸ் ஆகியிருக்கு. லாஸ் பர்சன்டேஜ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணா அதோட ஃபார்முலா வந்து லாஸ் பை காஸ்ட் பிரைஸ் இன்டூ 100. லாஸ் 32 rupees, காஸ்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 1760 ரெண்டுத்தையும் சேர்த்து டிவைட் பை 1760 இன்டூ 100 இது போட்டால் 1.82% வரும். அவ்வளோதான் இந்த கொஸ்டினோட சொல்யூஷன். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின் பார்க்கலாம். Next part of the question என்ன, Ram sold a Almira at rupees 6,000 after allowing a discount of 8%. Find the market price. அதாவது எவ்வளோ அந்த ப்ராடக்ட் வந்து என்ன ரேட்ல விற்கலாம்னு அந்த பில் ஓட்டிருப்பாங்க. அந்த பில் காஸ்ட்டை விடவும் 8% அதுலயும் டிஸ்கவுண்ட் கொடுத்து 6,000 ரூபாய்க்கு செல் பண்றாரு. அப்போ அந்த பில்லுல என்ன ரேட் போட்டிருக்கோம், டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி அந்த அல்மிராவோட பிரைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு போயிட்டு நம்மள கேக்குறாங்க. ஸோ சொல்யூஷன் இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ செல்லிங் பிரைஸ் வந்து 6,000 rupees, டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் 8%. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், மார்க்கெட் பிரைஸை கண்டுபிடிக்கணும். ஸோ மார்க்கெட் பிரைஸை எக்ஸ்ன்னு வச்சுப்போம். மார்க் பிரைஸ் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் டிவைடட் பை 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் இன்டூ 100. ஸோ செல்லிங் பிரைஸ் 6,000. இந்த ஃபார்முலால இது அப்ளை பண்ணிக்க வேண்டியதா கொடுத்துருக்க வேல்யூஸ். 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் வந்து 8 இன்டூ 100 போட்டா மார்க்கெட் பிரைஸ் வந்து 6,521.74 கிடைக்கும். இதுதான் வந்து மார்க்கெட் பிரைஸ். அவ்வளவுதான் இந்த கொஸ்டினுக்கான சொல்யூஷன். தேங்க்யூ ஆல்.